வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு, நீங்கள் உங்கள் ஜாதகத்துல கேதுவின் ஆதிக்கத்தில் இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன? நீங்க உங்க ஜாதகத்துல நான் சொல்ற விதத்துல இருந்தா நீங்க கேதுவோட ஆதிக்கத்துல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்தில் நீங்கள் கேதுவின் ஆதிக்கத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு மிராக்கலான வேலை, சூப்பரா வேலை நடக்கும். அது என்னன்னு பார்த்துருவோம். கேது ஞானகாரகன், மோட்சகாரகன், பற்றற்றவர், விரக்திக்கு அதிபதி, தடைக்கு அதிபதி, காரிய தாமதத்துக்கு சனி, காரிய தடைக்கு கேது. குறுகிய ஒரு உருவம் கொண்டவர் கேது. குறுகியது அப்படின்னா, அதாவது பிரம்மாண்டம்னா ராகு, குறுகியதுன்னா கேது. அப்ப கேதுவோட ஆதிக்கம். சித்தர்கள், ஞானிகள், தவ சீடர்கள், ஜோதிட கிரந்த கர்த்தாக்கள், ஜோதிடத்தில் ஞானம் பெற வேண்டும் என்றால் கேதுவின் ஆளுமை அதிகமா இருக்கும். அந்த கேதுவோட ஆற்றலும் ஆளுமையும் அதிகமா இல்லை அப்படின்னா நீங்க ஜோதிடத்துக்குள்ள நுழையவே முடியாது. ஏன்னா ஞானத்தை கொடுக்கிறவர், இன்டியூசன் பவரை கொடுக்கிறவர், மந்திரங்களுக்கெல்லாம் ஒளிகளினுடைய ஆற்றலை அளவுக்கு அதிகமாக அந்த பூமியில் வழங்கணும்னா அங்க கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். கேதுதான் வலை, நம்மளை ஈஸியா வலைக்குள்ள கொண்டு போய் சிக்க வச்சிருவார் கேது. புதன் கேதுனா காதல் வலை, குரு கேதுனா கடன் என்கிற வலை, சுக்கிரன் கேது அப்படின்னா பெண்கள் என்கிற வலை. அப்ப வலைக்குள்ள சிக்க வைக்கிறதுல கேதுவுக்கு நிகர் கேதுதான். ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஒருவர் கேதுவோட ஆதிக்கத்தில் இருக்காருன்னா என்ன, எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நீங்க அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துல இருந்தா நீங்க கேதுவோட ஆதிக்கம். உங்க லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ அஸ்வினி, மகம், மூல நட்சத்திரத்தில் இருந்தாலும் நீங்கள் கேதுவோட ஆதிக்கம். கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாதுங்க. கேது எங்க இருக்காரோ அதுதான் தன்னோட சொந்த வீடா பாவிச்சுக்குவார். கேது உதாரணத்துக்கு மேசத்தில் இருக்காருன்னு வைங்க, கேதுவுக்கு சொந்த வீடு மேசம்தான். ஒரு கிரகத்தோட கேது இருக்காருன்னு வைங்க, அந்த கிரகத்தோட கேரக்டர் பூரா கேதுவோட கேரக்டருக்கு மாத்திடுவார். இது அவரோட ஸ்பெஷல். ராகு கட்டி வச்சு அடிப்பாரு, கேது தலைகளா கட்டி வச்சு அடிப்பார். இதுதான் ராகு கேதுக்குள்ள வித்தியாசம். ராகு வெட்டி கொண்டே செல்வார் என்றால் கேது தைத்து கொண்டே செல்லும். கோச்சார ராகு கேதுகள் பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். யார் எந்தெந்த ராசிக்கு எப்படியெல்லாம் இருக்குன்னு நீங்கள் போய் பாருங்க. அப்போ கேது அப்படின்னாலே ஒரு ஞானத்தை கொடுப்பவர். கேதுனாலே சட்ட கிரகங்க, சட்ட வல்லுநர்கள் அனைவருமே கேதுவின் ஆதிக்கம். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரான்ஸ் இதெல்லாமே சுக்கிரனும் கேதுவோட ஆதிக்கம் இருந்தால் தான் இந்த எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரான்ஸ்குள்ளே நம்ம நுழைய முடியும். நம்ம உடம்புல சிறு நரம்புகள், மெல்லிய நரம்புகள், கண்களுக்குள்ள இருக்கிற நரம்பு, மூளைக்குள்ள இருக்கிற நரம்பு இல்லை மெல்லிசா இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கேது. இந்த வலை மாதிரி இருக்கும். ஏற்கனவே சொன்னேன், வலை கேது வலை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ வலையெல்லாம் கேது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வலைத்தளம்னு சொல்லுவோம் தமிழில். அப்போ அங்கேயும் கேது தான் உட்காந்துருக்காரு. கரெக்டாக இல்லைன்னா அது பெரிய தண்டனையை கொடுக்குதா இல்லைங்களா, அதையும் நீங்கள் இங்கே யோசிச்சுக்கணும். கேதுனாலே கட் அண்ட் ரைட், பர்ஃபெக்ட் சன். ஏன்னா செவ்வாய்க்கு உண்டான குணம் போற கேதுகிட்ட இருக்குங்க. கேதுகிட்ட ஒருபடி மேலே தான் இருக்கும். நான் இப்படித்தான் கட் அண்ட் ரைட்டாக இருப்பேன், கரெக்டாக இருப்பேன், பர்ஃபெக்ஷனாக இருப்பேன், யாருக்கும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், நேர்மையாக இரு, நியாயமாக இரு, எங்கிட்ட கரெக்டாக இரு, இப்படின்னு ஒரு ஒரு ரூல்ஸ் போட்டு பேசுனா அங்கே கேதுவோட ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தங்க. அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்துக்காகவும் ஒருவரிடம் போய் நிற்பதை விரும்ப மாட்டார்கள். தேவைப்பட்டா வா, இல்லைன்னா போய்கிட்டே இருந்துருவாங்க. இதுதான் இவங்களோட நேச்சர். அப்படி என்ன போயிங்க அவங்க கிட்ட நின்று அந்த காரியம் சாதிச்சு அப்படி அந்த வாழ்க்கை வாழணுமா அப்படின்னு நினைச்சாலும் அந்த கேது தான். கேதுவுக்கு பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு வில் பவர் இருக்குன்னு. அந்த கேது சொன்னனே, அணுவுக்கும் அணு கேது, அணுவிற்கும் அணுங்கிறோம் கேதுவை. அப்ப அது எவ்வளவு பவர் இருக்குங்க அந்த கேதுவுக்கு. இந்த கேது மட்டும் ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்துல வலுத்து இருந்துருச்சுன்னா அவங்க பெரிய சாதனை செஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கேது அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கேது கேது நட்சத்திரத்தில் தான் பிறப்பாங்க. அவங்க அடிமட்டத்தில் இருந்த குடும்பம் அடுத்த லெவலுக்கு மேலே உயர்றதுன்னு நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா அடுத்த சுக்கிர திசை எப்படியாவது ஒரு ஸ்டெப் மேலே உயர்த்திட்டு போயிடும்.
இந்த கேதுவோட வேலை என்னன்னா, கரெக்டு பர்ஃபெக்ஷன் சொல்லியே வாழ்ந்து யாருக்கு கெடுதல்னு பண்ண மாட்டாங்க, துரோகமும் பண்ண தெரியாது. பர்ஃபெக்ஷன் கரெக்டு வாழ்ந்து என்னன்னா எல்லாம் சுற்றி கெட்ட பேர். ரொம்ப திமிரு பிடிச்சவன் பாவன், ரொம்ப லொல்லு பிடிச்சவன், இந்த மாதிரி பேர் வாங்கிக்கிறது. ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அவங்க நேச்சர் என்னென்னா, நம்மனால ஏன் ஒருத்தர் பாதிக்கணும், அவங்க வேலையை பார்க்கட்டும், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு நல்ல நேர்மை தான் இருந்திருக்க முடியும். பார்த்தீங்கன்னா வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த தோரணை, அந்த தொனி, நீங்கள் நம்பி போய் பாருங்களேன். நீங்கள் தான் பரவாயில்ல ஏதாவது செய்யுங்கன்னு போனீங்கன்னா உயிரை கொடுத்துட்டு வேலை செய்வாங்க. வந்துட்டு என்னை நம்பி வா, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் செஞ்சு தரேன்னு சொல்லுவான். கேட்டால் தான் கிடைக்கும் கேது கிட்ட. நீங்களும் ஆணவமாக இருந்தீங்கன்னா அது 100 மடங்கு ஆணவமாக இருக்கும் கேது. இதுதான் பிரச்சனை. இதே கேது நட்சத்திரத்தோட பிறந்தவங்களுக்கு, கேதுவோட ஆளுமை உள்ளவங்களுக்கு, கேதுவையே சேர்த்து வச்சு கட்டி வச்சிட்டோம் நீங்கள், என்ன ஆகும்? பிரச்சனை வருமா இல்லையா? அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 2 பேரும் ஒரே ராசி, ஒருத்தர் மகம், இன்னொருத்தர் மூலம், இன்னொருத்தர் அஸ்வினின்னு வைங்க. இப்படி இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஏதாவது ஒருத்தர் மகமாக இருந்து ஒருத்தர் அஸ்வினியாக இருந்து, இல்லை ஒருத்தர் அஸ்வினியாக இருந்து ஒருத்தர் மூலமாக இருந்து 2 பேர் கேதுவாக வந்துடுவாங்களா? அப்போ 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும். யார் சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போக தெரியாது. இதனால குடும்பங்களில் சில குழப்பங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக கேதுவோட ஆதிக்கம். நிறைய ஞானம் ஜாஸ்திங்க. எந்த ஒரு விஷயத்தையும் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க, சூப்பராக பண்ணுவாங்க. நிறைய கோவில் வழிபாடுகள், ஜோதிடம், ஆன்மீகம், பூஜை புனஸ்காரங்கள், காசி, கயா, ராமேஸ்வரம், திருச்செந்தூர் இப்படி போன்ற பல சேத்திரங்களுக்கு செல்வது, கோவில் வழிபாடுகளை போய் விரும்புறது, நல்ல ஆழமாக ஆன்மீகத்தை நேசித்து ரசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ஒரு விசேஷம் வருது, உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு கிருஷ்ண ஜெயந்தியே வருதுன்னு வைங்களேன், அதை ரொம்ப கிராண்டாக கொண்டாடுறது, ஒரு நல்லபடியாக நம்ம இருக்கணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் கேதுவோட ஆட்டம். இப்படி தான் இந்த கேதுவோட ஆளுமை இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ கேது அப்படின்னாலே ஞானக்காரகன். இவங்க மட்டும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக விட்டு கொடுத்து, நம்ம குடும்பம் நம்ம நண்பர்கள்னு கொஞ்சம் இறங்கி போய் ஓகே அரவணைச்சு போனாங்கன்னா இவங்களுக்கு நல்ல பேரும் உண்டு, அந்த விஷயத்தையும் வெற்றியாகவும் இவர்கள் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க. அதே போல் கேதுனா உடல் கூறுகளில் கண்டறிய முடியாத சில வியாதிகளையும் சொல்லுவோம். ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும், இந்த நான் சொன்ன இந்த நட்சத்திர சாரத்துலலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா சின்ன சின்னதுக்காக நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் உடனே எடுத்துக்கணும். அது பெருசாகிடுச்சுன்னா அப்புறம் கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறதுங்கிறது கஷ்டம் ஆயிடும். அதனால் அப்படி பார்த்துக்குங்க. கேதுவுக்கான தலை சிறந்த பரிகார கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழப்பெரும்பள்ளம் கேது கோயில், கீழப்பெரும்பள்ளம் பூம்புகார் பக்கம் இருக்கும். அது கேது பரிகார ஸ்தலம். நீங்கள் போக வேண்டிய கிழமை ஒரு செவ்வாய்க்கிழமை தான் போகணும். கேதுவுக்கு செவ்வாய் தான் உகந்த காலம், செவ்வாய்க்கிழமை போகணும். அது போக அவினாசிக்கு பக்கத்துலேயே திருமுருகன் பூண்டி அப்படிங்கிற ஒரு ஊர், 5 கிலோமீட்டர் அவினாசிலிருந்து. திருப்பூர் பக்கத்தில் அவினாசிக்கு 5 கிலோமீட்டர் அந்த சைடு இருக்குது. நீங்கள் அங்கே போய் கேதுவுக்கு பரிகார கோயில் தான் அது. மாதவனேஸ்வரர் கோயில், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான கோயில். கேதுவுக்கு பரிகார ஸ்தலத்தில் பிரதானமான கோயில் அது. தனியாக கேதுவோட கோயிலே தனி கோயிலே உள்ளே இருக்குது. அதுக்கான அபிஷேகங்கள் அர்ச்சனைகளெல்லாம் செய்கிறாங்க, பண்ணுங்க. அது போக பிரதானமாக ஆஞ்சநேயர், விநாயகர் இந்த வழிபாடுகளையும் எடுத்துக்கொண்டு, குறிப்பாக பிள்ளையார்பட்டி விநாயகரையும் ஈச்சனாரி விநாயகரையும் நீங்கள் மானசீகமாக எடுத்துக்கொண்டு கற்பக விநாயகர் வழிபாடும் செய்து வர உங்களுக்கு கேதுவால் ஏற்படக்கூடிய இன்னல்களும், கேதுவாக நீங்கள் இருந்தால், கேதுவோட ஸ்டாரில் இருந்தால் நீங்களும் கேது மாதிரி தான், அந்த நெகட்டிவ் எல்லாம் வெளியேறணும்னா இந்த வழிபாடுகளை தலை சிறந்து எடுத்து கொள்ளு தானம் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வளமாகும். மீண்டும் ஒரு அற்புதமான நல்ல பதிவில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றியும் வணக்கமும். வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.